ஒரு டீ போட்டு கேட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல. 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணி வந்து இந்த மனுஷனோட படும் போராட்டமால இருக்கு எனக்கு. ச்சே, எனக்கு எத்தனை இடத்துல இருந்து மாப்பிள்ள வந்துச்சு, இந்த மனுஷனைய பிடிச்சு கட்டி வைக்கணும். ஏன் இப்போ வர்றியா என்ன? போட்டுட்டு தாங்க இருக்கேன், இப்போ வர்றேன். ஒரு டீ போட தெரியல. ஆமா, வரதானே செய்வேன், அதுக்குள்ள எப்படி இப்படி கிடந்த அலறிட்டு கிடக்குறீங்க? ஒரு மனுஷன் இங்க வந்து உட்கார்ந்து எவ்வளவு நேரண்டி ஆகுது, ஒரு டீ எடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? பின்ன பாலை காய்ச்சி அதுல டிகாஷனை போட்டு சர்க்கரை போட்டு கலக்கி எடுத்துட்டு வர வேணாமா? ஆமா, எல்லாரும் வித்தியாசமா டீ போடுறாங்க பேரு. இவன் மட்டும்தான் பால் டிகாஷன் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு டீ போடுறான். ஆளு மூஞ்சும். ஏங்க, கல்யாணம் ஆகி நமக்கு இத்தனை நாள் ஆகுது, ஒரு நாளாச்சும் என்கிட்ட பாசமா பேசுறீங்களா நீங்க? இங்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும். அந்த மூஞ்சி உன்கிட்ட இல்ல. தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. அதானே என் தலை எழுத்து. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஏதாவது ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கேன்னா எல்லாம் கஷ்டம்தான். எனக்குன்னு என்ன இருக்கு இந்த வீட்டுல? 2ஆம் தரம்ங்கிற பேர் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அதெல்லாம் விடு. பாலா இறங்கி போன் பண்ணானா? ஆமா ஆமா, பண்ணா. இதை மட்டும் தெளிவா கேட்டுருங்க. எவ்வளவு நாளைக்கு அங்க இருப்பானா? 4 மாசம்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு நாள் ஆகுதுன்ட்டு தெரியலங்க. எதுக்கு இப்போ அவன் தேவையில்லாம அங்க போய்கிட்டு? ஊர்ல இருந்து நம்ம பிசினஸே பாத்துட்டு இருக்க வேண்டியன. சரி, மருமக என்ன பண்றா? அவ எங்கன்னு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? எங்கேயாவது கிடப்பா. ஏன்டி இப்படி நடந்துக்கிற அந்த பொண்ணு கிட்ட? இங்க பாரு, இப்ப பாலா வேற இல்ல, ஒழுங்கா நடந்துக்கோ சொல்லிட்டேன். நடந்துக்கிறேன். அத்தை வாமா. ஷண்மு, டீ குடிக்கிறியா? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்களே குடிங்க. என்னடி பேக்கும் கைமா வந்து நிக்கிற? எங்க அக்கா வீட்டுக்கு போற அத்தை. ஒரு நாள் அங்க இருக்க போற. ஏய், இருக்க போறியா? யாரு கேட்டு கிளம்புற நீ? இல்ல அத்தை, பாலா தான் சொன்னாரு, உனக்கு ஏதாச்சும் போர் அடிச்சதுன்னா வீட்டுல இருக்க, உங்க அக்கா வீட்டுக்கு போன்ட்டு. அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வேண்டான்னு வா, எங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு சொன்னாரு. அப்படியாமா? உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கோ? ஐயோ மாமா, அப்படியெல்லாம் கிடையாது. அக்கா வீட்டுக்கு போகலாமேன்ட்டு தான். அக்கா அன்னைக்கு என்னையும் பாலாவே பார்த்து நல்லா பேசினா. ஒரு கல்யாண வீட்டில தான் பார்த்தோம். ஓ அப்படியாமா? எந்த அக்கா? அக்கா தான். அவ தான் என்கிட்ட நல்லா பேசினா. 2ஆவது அக்கா சுத்தமா பேசவே மாட்டேங்க. இங்க பாருமா ஷண்மு, நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்னும் கவலைப்படாத, சரியா? உனக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. சரி மாமா, கவலை எல்லாம் ஒன்றும் படல. கொஞ்சம் எரிச்சலா இருந்தது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. பாலா இருந்திருந்தா ஏதாவது பேசிட்டே இருப்பேனா, அதனால தான் கொஞ்சம் அவ வீட்டுக்கு போயிட்டு வரலாமேன்ட்டு யோசிச்சேன். அதனால என்னம்மா, இதுக்கு எதுக்கு தயங்கி கேட்டுட்டு இருக்க? நீ போயிட்டு வா. ஏங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. அது என்ன போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? வீட்டு வேலையெல்லாம் யாரு பார்க்கவா? அதுவும் இல்லாம எவ்வளவு திமிரா போறேன்கிறா. என் அத்தன் கொஞ்சமாச்சும் மதிப்பு இருந்தா போயிட்டு வரட்டுமான்ல கேப்பா. என் கிட்ட பர்மிஷன் வாங்காம இந்த வீட்டை விட்டு யாரும் போக முடியாது. அப்படியே போனேன்னு வச்சுக்கோ, அப்படியே பெட்டி தூக்கிட்டு வீட்டை பக்கம் போக வேண்டியதுதான். சாரி அத்தை, நான் போயிட்டு வரலாமா? இங்க பாரு, வீட்டு வேலை அவ்வளோ கிடக்குது. லஞ்சுக்கு இனிமேதான் எல்லா சமையலும் பண்ணணும். சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா போய்க்கோ, சரியா? இல்ல அத்தை, ரொம்ப லேட் ஆயிடும் அதுக்கப்புறம் போனேன்னா. ஏய், உனக்கு அறிவில்ல? அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? சமையல் வேலை எல்லாத்தையும் நீ பாரு, அவளை போய் பார்க்க சொல்லிட்டு இருக்க. இந்த மனுஷன் என்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? ஏங்க, நீங்க எனக்கு சப்போர்ட் கூட பண்ண வேணாம். ஆனா நான் ஏதாவது சொன்னேன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொன்னது ஒன்னும் சரியா இல்லையா? அதான் நான் எதிர்த்து பேச வேண்டியதா இருக்கு. அவளே பாவம், வீட்டுல தனியா இருக்கா. அவ அக்கா வீட்டுக்கு போனா அவ மனசு நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. அவளும் கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சுட்டு வருவா. நீயும் நல்லா இருக்க மாட்ட, நல்லா இருக்கவங்களையும் நல்லா இருக்க விட மாட்டேன். அதான் உன் ஹேபிட்டே. ஆமா, பெரிய வந்துட்டாரு சொல்லா. கொஞ்சம் இருங்க அமைதியா. வேலை எல்லாத்தையும் முடிச்சு அப்புறமா கிளம்பு. சும்மா ஹேண்ட்பேக்கையும் தூக்கி போட்டு போயிடுறாள்வ. வீட்டு வேலை எல்லாம் யாரு பார்க்கமா? இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. முதல்ல அந்த பொண்ணை அனுப்பு. முடியாதுங்கல்ல. அப்படியே அவன் அக்கா வீட்டுக்கு போறதா இருந்தா அங்கேயே இருக்கட்டும், பாலா வந்ததுக்கு அப்புறம் வரட்டும். சும்மா இருக்கே எப்படி? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இது நாங்க பேசி தீட்டுக்கிடுவோம், நீங்க இடையில வராதீங்க. இவ ஒருத்தி. ஏம்மா ஷண்மு, நீ உன் அத்தைகிட்டே கேட்டுக்கோமா, போகவா வேணாமான்ட்டு. இவகிட்ட எல்லாம் நான் பேச முடியாது. நான் பேசி என் காஃபி ஆறுனதுதான் மிச்சம். அத்தை, இங்க பாரு, அத்தைன்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன்ல, அதென்ன திருப்பி அத்தை? இல்ல அத்தை, அக்கா வீட்டுக்கு தானே, போயிட்டு வரட்டுமா? பாலா கூட நேத்து போயிட்டு வான்னு தான் சொன்னாரு. பாலா சொன்னா அப்படியே போயிடுவியோ? இப்போ இந்த ஒரு சின்ன பேக்கை தானே கொண்டு போறேன்,
இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பெட்டியோட அனுப்பி வைப்பேன். அப்ப போ சரியா? இப்ப உள்ள போ. ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்து பேசுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? பெரிய ஆளா நடந்துக்கோங்க அத்தை. சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்? ஏன் கூட போய் போட்டி போடுறீங்க? கொஞ்சம் கூட மென்டாலிட்டி இல்ல உங்களுக்கு. இவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு. என்னையே ஏத்து பேசிட்டு இருக்க? யார பார்த்து மென்டலுங்கிற? ஆள பேரு. நான் என்ன சொல்றேன்னு கூட உங்களுக்கு புரியல. நீங்க என்னன்னு பார்த்தா மெண்டலு கிண்டலுன்ட்டு பேசிட்டு இருக்கீங்க. அக்கா வீட்டுக்கு போறதா இருந்தா 4 மாசம் அங்கேயே இருந்துக்கோ சரியா? இந்த வீட்டு பக்கம் வராத. சரிங்க அத்தை, நான் 4 மாசம் வரல. ஆனா பாலா கேட்டா நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. ஆவுனா அந்த பாலா பையனை சொல்லில மிரட்டுறா நம்மள. அவன் சும்மாவே அவன் சொன்னாப்ல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். என் ஒய்ஃபை எப்படி சொல்லலாம் வைக்கலான்ட்டு. இதில் வேற இதை சொன்னான்னா அவ்வளோதான். சொத்தும் கிடைக்காது, மண்ணும் கிடைக்காது. இந்த வீட்டில் இருக்க வரை இதுகளுக்கெல்லாம் அடங்கி தான் போக வேணும். இல்லைன்னா அவ்வளோதான். ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு இத்தனை பெர்மிஷன் கேட்கணுமா? இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? பாலா கூட ரேஷ்மாவை அனுப்பி வச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட விவசாய இல்லாமல். இவங்க நினப்பு என்ன இருக்கு? ஒன்றுமே புரிய முடியலையே. இனிமே எப்படி பாலாக்கு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அந்த நினப்பு இருந்தால் இவங்க அழைச்சி தானே ஆகணும். நான் தான் பாலாக்கு ஒய்ஃபை வந்தாச்சே, இனிமே எப்படி 2வது கல்யாணமா பண்ணி வைப்பாங்க? கொஞ்சம் கூட அறிவில்லாம. பாலா நேற்று போறேன்னு சொன்னோன்னே இவங்க மூஞ்சிலையும் ரேஷ்மா மூஞ்சிலையும் என்ன சிரிப்பு! யான் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. யார் என்ன சொன்னா என்ன? ஏன் பாலா தான். அவர் எப்பவுமே மாற மாட்டாரு. அவர் அப்படியே தான் இருப்பாரு. இவங்க அவரை மாத்தலான்ட்டு முயற்சி பண்றாங்க. அது முடியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். கூடிய சீக்கிரம் இவங்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. ஏய் ஷண்மு, இங்க பாரு. அக்கா வீட்டுக்கு போறேன், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன்னு ரொம்ப நேரம்லாம் அங்க இருக்க கூடாது. மதியானம் அங்கேயே சாப்பிட்ரு சரியா? ஈவினிங் போல வந்துரு. நைட்டு வேலை எல்லாம் கிடக்கும், எல்லாத்தையும் நீ வந்து தான் பார்க்கணும். புரியுதா இல்லையா? சரிங்க அத்தை, நான் வந்தே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். நீங்க ஒரு வேலையும் பண்ணாதீங்க அத்தை. நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்னடி நக்கலா? ஐயோ அத்தை, நான் எதுக்கு நக்கல்லாம் பண்ண போறேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அத்தை. உங்களுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கே உடம்பு முடியலன்ட்டு நேற்று சொல்லிட்டு இருந்தீங்கள்ல ரேஷ்மால, அதான் சொல்றேன். அப்போ நானும் ரேஷ்மாவும் பேசுறது ஒட்டு கேட்டுட்டு தான் அலையிறியா? ஐயோ இல்ல அத்தை, ஒட்டெல்லாம் கேட்கல. அந்த சைடு கூட வந்தேன். அப்போ நீங்க இப்படி பேசிட்டு இருந்தது தெரிஞ்சது, அவ்வளோதான். நீங்க எல்லா வேலையும் அப்படியே வைங்க, நான் வந்து பார்த்துக்கிடுறேன். அச்சிப்பா, எதுக்கு தான் இப்படி நடந்துக்கிடுறாங்களோ தெரியல. எனக்கும் திருப்பி சீப்பான்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா? நான் எவ்வளோ கோவக்காரின்னு என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். வீட்டிலே எவ்வளோ கோவப்படுவேன், என்னெல்லாம் செய்வேன்ட்டு. இவங்களுக்குலாம் எங்கே தெரிய போகுது? என் வீட்டில் நான் அவ்வளோ கோவப்பட்டு இருக்க போய் தான் இங்கே இவ்வளோ அமைதியான வாழ்க்கை கிடச்சிருக்கு போல எனக்கு. சா, வாயை கூட திறக்க முடியலையே. இதே என் வீட்டில் யாராச்சும் என்னை பார்த்து இப்படி சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான். லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று விட்டுருப்பேன். போடி போ. இப்போதைக்கு சின்ன பேக் எடுத்துகிட்டு போ. கூடிய சீக்கிரம் பெரிய பேக் எடுத்துகிட்டு போகிற நிலமை கூட வரும். அப்புறம் இருக்கு உனக்கு. எப்படியோ ரேஷ்மாவையும் பாலாவையும் ஒன்றா அனுப்பியாச்சு. இனிமேல் ரேஷ்மா பார்த்துக்கிடுவா எல்லா விஷயத்தையும். வரையில ரேஷ்மாவும் பாலாவும் கல்யாணம் ஆகி தான் வருவாங்க. இவன் நிலைமை அதுக்கப்புறம் திண்டாட்டம் தான்.